யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரராய் கர்த்தர் உங்களை முன்குறிப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செபிக்கல டைம் இல்ல எல்லாருக்கும் வயிறு கத்த ஆரம்பிச்சிருச்சு, வயிறு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சு. நான் ஒரு சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு செபித்து படிக்க லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு மேலே திருப்பிக் கொள்வோமா? லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்களேன். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும். ஆமென். இன்றைக்கு நீங்க ஊழியராய் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ஊழியராய் கர்த்தர் உங்களை முன்குறித்தது எதற்கு? நீங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். தேவ ராஜ்யத்துக்கு நான் போகணும் இல்ல, நீங்க போய் தேவ ராஜ்யத்தை கட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ ராஜ்யத்துக்கு போகணும் போனதில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் தேவ ராஜ்யத்தை கட்டவும். சோ நீங்க போய் ஆண்டவரை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அங்க பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் எதற்கு அடையணும்னா, பிசாசுகள் ஓடும் பொழுது தேவ ராஜ்யம் அங்கே வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது உங்கள் மூலமாய் ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. உண்மையிலேயே சொல்றேங்க, ஐயா சொன்னாங்க, கலப்பையில கை வச்சுப்பீங்க, நீ என்ன செய்யக்கூடாது? நான் சொல்றேன், கலப்பையில திருப்பி பார்க்க கூடாது ஒண்ணு. ஆனா இதுதான் ரிட்டையர்ட் இல்லாத வேலை. கவர்மெண்ட்ல 60 வயசு தான் என்னதுங்க, கலெக்டரா இருக்கட்டுமே. கலெக்டரா ரிட்டையர்ட் ஆயிட்டா அவனுக்கு என்ன கிடையாது, திரும்ப அந்த ஃபங்க்ஷன் பண்ணா திரும்ப முடியாதான் உட்கார வைப்பாங்க. ஆனா இதுலதான் நீங்க ஊழியக்காரனை கொண்டு நீங்க 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் உங்களுக்கு எங்க வைக்க மாட்டாங்க, மூலையில உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை கனப்படுத்துவாங்க. நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா வயசு என்ன அப்படின்னு. ஐயா சொன்னாங்க 64. 64 வயசு அளவு வந்து உங்களுக்கு பிரசங்கித்து உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி வச்சிருக்காரு. அதுதான் ஊழியத்துல தான் என்ன கிடையாதுங்க, ரிட்டையர்மெண்டே கிடையாது. நம்ம சாகுற வரைக்கும் ஊழியக்காரங்க தான். சாகுற வரைக்கும் நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறாங்களா மட்டும்தான் இருக்கணும். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க தப்பி தவறி கூட உங்க வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுங்க, சாபமான வார்த்தை. உங்களை எவ்வளவுதான் திட்டட்டும், உங்களை அவங்க எவ்வளவுதான் பகைக்கட்டும், நீங்க என்ன சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. அதை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்ல. ஏன் நீங்க ஆசீர்வதிக்க என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானா இருந்தா ஆசீர்வாதம் அவனுக்கு வரும். அவன் பாத்திரவானா இல்லைன்னா ஆசீர்வாதம் எங்க வரும்? நம்ம ஆசீர்வாதம் ஆயிட்டு இருப்போம். அதனால என்னைக்கும் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் உங்களை அனுப்புறது இதுக்குதான், உங்க ஊழியத்துக்கு அனுப்புறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம். டைம் இல்ல நிறைய பேசுறதுக்கு, ஆனாலும் சுருக்கமாய் ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 தீமோத்தேயு 2:1. வாசிங்க. பலப்படு. இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கிற, நாங்கள் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுங்களா? இன்று முதல் இல்ல, இப்பதிலிருந்து கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில ஒவ்வொரு நொடி பொழுது நீங்க என்ன செய்யணும்? பலப்படணும். அவருடைய கிருபை இல்லாம நீங்க போய் இன்னொருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. இன்னொருத்தர் நீங்க சொல்ற வார்த்தையை அவங்க கேட்கணும்னா நீங்க கிருபையிலையும் அவருடைய வல்லமையில என்ன செய்யுங்க? பலப்படணும். அதுக்கு தான் ஊழியக்காரர்களுக்கு சொல்றோம்,
நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஐயா சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு டிவோஷன் வரலன்னா மார்க் கட் ஆகும். அந்த மார்க்குக்காகவே நாங்க போய் உட்காருவோம். அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. அந்த மார்க்குக்காக போய் டிவோஷன்ல போய் அட்டென்ட் பண்ணுவோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஆரம்பத்தில் போகும்போது மார்க்குக்காக போனோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதிகாலையில் உட்காரும் பொழுது தேவன் சத்தத்தை கேட்கிறான், நான் தேவன் சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு அப்பதான் நாங்க என்ன செஞ்சோம், உணர்ந்தோம். இன்றைக்கு வரைக்கும் அதிகாலையில தேவ சமூகம் உட்கார்வது எங்கள் பழக்கமா. நீங்க என்ன செய்யணும், அதிகாலையில தேவ சமூகத்துல உட்கார்றவங்க எதுக்குங்க, தேவ சத்தத்தை நீங்க கேட்கணும், கிருபையில பலப்படணும், வல்லமையில இன்னும் அதிகமாய் வரணும். அதுக்காக அதிகாலையில தேவ சமூகத்தில் உட்கார்வதை இப்போது நீங்க பழக்கமாக்கிக்கோங்க. நான் உண்மையாகவே தேவ நாமம் மகிமைப்படும்படி சொல்றேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை உண்டாக்குனதுனால எத்தனை மணிக்கு நான் படுத்தாலும் ராத்திரி 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள எந்திரிச்சுவேன். எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் என்னுடைய ஜெபம் நடக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் திரும்ப படுத்து 7 மணி வரைக்கும் தூங்குவேன். அது என் பழக்கம். ஆனா நான் எப்பவுமே 1 மணில இருந்து 4 மணிக்குள்ள எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரமாவது ஜெபிக்காம இருந்த நாள் கிடையாது. ஏனால என் ஆவியானவர் என்னை நடத்துகிறார். நீங்க அதை பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க அதை பழக்கப்படுத்த ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சாரு. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து உடைய கிருபையில பலப்படுங்க, உடைய வல்லமையில பலப்படுங்க. அதோடு கூட உடைய சத்தத்தின் கீழ் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எப்பொழுதும் உங்கள் இருதயம் திறந்திருப்பதாக. உங்கள் இருதயம் அப்படி திறந்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஊழியக்காரா கர்த்தர் முன் குறிச்சிட்டாரு. ஊழியக்காரா முன் குறிச்சிட்டாரு. இனி சாகுற வரைக்கும் நீங்க யாருதான் இதை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது. நீங்க போகணும்னு நினைச்சாலும் அவர் விட மாட்டார். நீங்க போகணும்னு நினைச்சாலும் அவர் விடவே மாட்டார். ஏன்னா நான் என் வாழ்க்கையில அதை உணர்ந்திருக்கிறேன். நான் முதலா ஊழியத்துக்கு வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் ட்ரெடிஷனலா இருக்க சிஎஸ்சி சர்ச்சில் என்னை கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் கொடுத்தாங்க. ஒரு பிரசங்கம் முதலா அண்ணாவை குறித்து, அண்ணாவுடைய கண்ணீரை குறித்து பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே மறுநாள்ல இருந்து என்ன குறித்து தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. வசனத்தை தப்பா சொல்லிட்டான். அப்ப நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ஊழியமே செய்ய போறதில்லை ஆண்டவரே. முதல் செய்தி கொடுத்தேன். அது எங்க, எங்களுடைய நான் பிறந்து வளர்ந்து என் குடும்பமா இருக்கிற சிஎஸ்சி சபையில கேட்டுட்டு யாருமே நான் வாழ்க்கையில எல்லாமே தப்புன்ட்டாங்க. இனிமே நான் ஊழியமே செய்ய மாட்டேன். 3 மாசம் நான் எங்கேயுமே ஊழியம் செய்ய மிக படுத்துங்கிறேன். ஆனா ஆவியானவர் என்னை விடல. ஆவியானவர் என்ன விடவில்லை, என்னை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு ஊழியத்துல ஓடி அதனால சொல்றேன், நீங்க நினைச்சாலும் அவர் செய்ய மாட்டாருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களை எல்லாம் ஒரு முத்தரிச்சிட்டாரு. ஊழியக்காரா முத்தரிச்சதுனால நீங்க ஊழியத்தை தவிர மற்ற எந்த வேலை செஞ்சாலும் ஊழியம் செய்யலன்னா ஆசீர்வாதம் இருக்காது. ஊழியம் செய்யறபடிக்கு தான் கர்த்தர் உங்களை செய்வாரு, நடத்துவார். அதனால நீங்க கர்த்தருடைய கிருபையில ஒவ்வொரு நாளும் நினைச்சீங்க பலப்படுங்கள், அவருடைய வல்லமையில பலப்படுங்கள். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஐயா ஒரு குறிப்பு சொன்னாரு அவருடைய பிரசங்கத்துல, நீங்க பிரசங்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரு, என்ன செய்யணும்னு சொன்னாரு. ELS நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, பிரசங்க குறிப்புகள்லாம், அதெல்லாம் வாங்கி நீங்க படிச்சு நீங்க என்ன செய்யணும் சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, நீங்க போய் புக்ஸ் வாங்குனீங்கன்னா சாம் ஜபத்துல மெசேஜ் தவிர வேற எந்த மெசேஜும் கிடையாது. எல்லாமே சாம் ஜபத்துல மெசேஜ் தான் அவங்க தலைப்பு போட்டு எல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சாம் ஜபத்துல இருந்து போயிட்டாரு கர்த்தருக்குள்ள. இன்னொரு சாம் ஜபத்துல நமக்கு வேண்டாம். இன்னொரு சாம் ஜபத்துல நமக்கு நீங்க வேதத்துல பாருங்களேன், எலியாவை போல இன்னொரு கிடையாது, எலிசாவை போல இன்னொருத்தர் கிடையாது, தாவீதை போல இன்னொருத்தர் கிடையாது, யோசுவாவை போல இன்னொருத்தர் கிடையாது. ஏன்? கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேறு விதமாய் நடத்துகிறார். ஒருத்தரை போல இன்னொருத்தர் தேவன் ஒரு பவுல் ஒரு பேதுரு தான். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்ன பவுல மாதிரி பயன்படுத்தணும் ஜெபிக்காதீங்க. என்ன எப்படி முன்குறிச்சிருக்கிறீங்களோ, என் மேல என்ன திட்டம் வந்திருக்கீங்களோ அப்படி பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிரசங்க குறிப்புக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் அவராலே, யாராலே? பிதாவாகிய கர்த்தராலே, பிதாவாகிய கடவுளாலே, அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் மொழிபெயர்ப்பு தப்பா மொழிபெயர்த்தார், அதனால அதை அப்படியே வாசிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் போதித்தபடியே போதனை இல்ல, யாரு நிலைச்சிருக்கணுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கணும். இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. இந்த வேதத்துல அநேக ரகசியங்கள் இருக்கு. எனக்கு தெரியாத, ஐயாவுக்கு தெரியாது, இவருக்கு தெரியாத இன்னும் நிறைய ரகசியங்கள். இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க ஆவியானவர்கிட்ட தான் கேட்கணும், ஆவியானவரே நீங்க எனக்கு போதிச்சு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றது கூட எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்குறா அதை போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் வேண்டுதல் இருக்கலாமா? நான் வேண்டுதல் இருக்க உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thanks a lot. Glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவரே என்ன நீங்க நிரப்புங்கப்பா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்குள்ளவே அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்து எழுப்பி உங்களை நிரப்புகிறவராக இருக்கார். எப்படி இந்த பூமியை மூடு பனி எழும்பி பூமியை மூடிச்சோ அத போல உங்கள் இருக்கிற ஆவியானவரே உங்களிலிருந்து எழும்பி உங்களை இப்பொழுது நிரப்புகிறவராய் உங்களை மூடுகிறவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற என்னுடைய பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியற்ற ஆண்டவரே, என் பாத்திரம் முழுவதும் நிரம்பி வழியத்தக்கதாய் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரை நிரப்புகிறதுக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்குள்ளே அப்பா உம்முடைய ஊழியத்தை இப்பொழுது செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ஊழியர்களை முன்குறித்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய வருகை வரை இவருடைய ஜீவன் பிரியும் வரை தகப்பனே இந்த பூமியிலே இவர்கள் உமக்கு சாட்சியாய் ஊழியம் செய்யத்தக்கதாய் ஆவியானவரே இன்றைக்கு இவர்களை பலமாய் நிரப்புங்க, பலமாய் நிரப்புங்க, நிரப்பி இவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஊழியக்காராய் திருப்பலி ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி, உம்முடைய மகிமை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you Jesus. ஒவ்வொரு ஆவிக்குள்ளாய் ஆவியானவரை நீங்க ஒன்றாய் இப்பொழுது கலப்பதற்காக நன்றி. Thanks a lot. Glory to Jesus. உங்கள் ஆவிக்குள்ளாய் ஆவியானவர் ஒன்றாய் கலக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம் எல்லாம் சிறந்திருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ற. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தழும்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறாங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்க நமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே.